கேட்டாதான் வார்த்தை என் செவிக்குள்ள போகும். நான் கேட்டாதான் அடுத்தது என்ன பண்ண முடியும்? உன் வாயை திறக்கணும். இன்னைக்கு நிறைய பேரோட வாயான் திறக்காம இருக்கு தெரியுமா? கர்த்தருடைய வார்த்தையை கேட்கல, அதனால ஏசப்பாவை பேசல, ஆண்டவரை மற்றவர்களுக்கு கொடுக்க முடியல. வேதம் சொல்லுகிறது, உன் வாயை திறந்து நான் உனக்கு கொடுக்கிறதை நான் சமையல் செஞ்சு கொண்டு வர மாட்டேன். பரலோகத்துல இருந்து ஆண்டவர் சமைச்சு உங்களுக்கு கொடுத்து அனுப்புறாரு. ஏசப்பா இந்த வார்த்தை எனக்கு இல்ல. ஆசீர்வாதத்தை இழந்து விட்டார். ஆண்டவர் புசிக்க கொடுத்த ஆசீர்வாதம் எப்படிப்பட்டது தெரியுமா? கேபார் நதி அண்டையில வாசிங்க, 9வது வசனத்தை வாசிங்க. என்னிடத்தில் நீட்டப்பட்ட ஒரே ஒரு கைதாங்க ஏசப்பாவோட கை. அவர் உயரத்தில் இருந்து ஜல பிரவாகத்தில் இருக்கிற என்னை தூக்கிவிட்ட கை